என்னங்க லைவ்ல போனால் அவ்வளோ ஃபேக்காக இருக்குது எல்லாமே. அதாவது முன்னாடி பார்க்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க, பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஃபேக்காக இருக்குது நண்பர்களே, ரியலாகவே இல்லை நண்பர்களே. சரி அதை விடுங்க. நம்ம வந்து ஒரு பாருக்கு ஒரு ஏவி போடலான்னு பார்த்தா 2 நாளாக ஆகுது நான் போட்டு. நாங்கள் ஒரு 300 பேர் தான் பார்த்துருக்கீங்க. இன்னொன்று நான் அந்த வீடியோ கூட டெலிட் பண்ணிட்டேன், இதில் அப்லோட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய ஸ்டோரேஜ் ஆகுது. நான் வெறும் செல்ஃபோனை வச்சு தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியாது, நான் டெலிட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த ஒரு லிங்க்கு கொடுக்குறேன், அது கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இல்லை எனக்கு புரியல. சரி, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து எனக்கு சபரி தோக்கணுங்க, அதுதாங்க எனக்கு இப்போ கடுமையான ஒரு நிலையாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அவன் பார்வதியினுடைய கண்ணை அது கேமில் பண்ணலங்க. அவன் வந்து சொல்கிறான் நான் வேணும்னு தான் செஞ்சேன், அந்த வீடியோ இருக்குது. அதுக்கு பிறகு அவன் விக்ரம் சொல்கிறான் ஏன் கழுத்தில் மிதிக்கலாம்ல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னால் மன்னிக்க முடியல. திவ்யா கணேஷை பொறுத்தவரையும் அவங்க காரில் உட்காந்து திட்டினாங்க, அதுக்கு அவங்களே மனம் வருந்துட்டாங்க, நான் பார்வை திட்டிருக்கக்கூடாது அப்படின்ட்டு. சரி, நம்ம திவ்யா கணேஷை ஜெயிக்க வைப்போம். ஏன் அப்படின்னா எனக்கு உண்மையாலே திவ்யா கணேசன்லாம் எனக்கு பாரு, கம்மு, வினோத் தாங்க ஜெயிக்கணும். திவ்யா கணேஷ்லாம் ஜெயிக்கிற லிஸ்ட்லேயே இல்லை. பட் இந்த இந்த 4 வரில் அவங்க ஜெயிக்கலாம். இப்போ திவ்யா கணேஷ்க்கு நம்ம கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சபரி ஜெயித்தால் அன்பு கேங்கு வெற்றி அப்படின்னு கணித்துருவ ஒரு பெரிய மகானாக மாற்றுவானுங்க. அதற்கு அடுத்தது இவன் மிக்சர் சாப்பிட்டே ஜெயிச்சிட்டாங்கிறதுனால இனி வரும் சீசன்லேயும் எல்லாம் மிக்சர் சாப்பிடுவானுங்க. சபரியை தோக்கடிக்கணும். நீங்கள் முடிஞ்சால் ஓட்டு போடுங்க. நான் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கல. ஓட்டு போடும் முறையை நான் சொல்கிறேன். ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு ஓட்டு, மிஸ்டு காலில் 10 ஓட்டு. திவ்யா கணேஷ் நம்பர் இருக்குது. இப்போவும் நான் சொல்கிறேன், எனக்கு திவ்யா கணேஷை அவ்வளோலாம் பிடிக்காது, சத்தியமாக பிடிக்காது. ஆனால் இந்த 4 வரையில் எனக்கு திவ்யா கணேஷ் ஜெயிச்சா ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன் அது நான் நினைக்கிறேன்? ஏன்னா இவன் கண் அடித்து உடைச்சிட்டதுக்கு பிறகு தெரிந்து தான் அடித்தேன்னு சொன்னான். யார்? சபரி. விக்கல் என்ன சொன்னான்? கழுத்திலேயே மிதித்து முடிக்கணும்னு சொன்னான். அதுக்கடுத்து அது அரோரா சின்க்ளேர் என்ன சொன்னாங்க? அவங்க கேட்ட சாரியை அது கில்ட்டு இல்லையே, பொறுக்கி நாயை, இதை விட என்னடி கில்ட்டு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அவங்க 3 பேர் ஜெயிக்கக்கூடாது, அப்போ திவ்யா ஜெயிக்கணும், அவ்வளோதான். இது என்னுடைய ஸ்டாண்டு. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் அடி பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் திவ்யாவுக்கு ஓட்டு போடுவீங்களா ப்ரோ அப்படின்னா, சத்தியமாக பாரு தவிர்த்து வேறு யாருக்கும் நான் ஓட்டு போட மாட்டேன். நான் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டேன். நீங்கள் திவ்யாவை ஜெயிக்க வைங்க.